பாத்திரத்துல இருக்க ஃபுல்லாவே அழுக்கு துணி, அதுல இருக்கிறது சாப்பாட்டு பாத்திரம். சரியா, யாருமே களவாங்க மாட்டாங்க, இருந்தாலும் அதையும் களவாண்டுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வச்சு படுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு அஞ்சு ஸ்டூடெண்ட் லைடி வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோஸ்ல பார்க்கலாம். நாகர்கோயிலில் நிறைய கடையில் நம்ம பானிபூரி டேஸ்ட் பண்ணியிருக்கோம். நாகர்கோயிலே ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பெங்களூரில் நம்ம பானிபூரி எந்த டேஸ்ட்டில் இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். 20 ரூபா வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானிபூரியில் ஸ்டஃபிங் நிறைய வச்சாங்க, மிக்சர், அப்புறமா நிறைய விதவிதமாக எனக்கு தெரியாத ஐட்டம்லாம் வச்சாங்க. டேஸ்ட் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு பார்க் இருந்து பார்க்கை பார்க்க வந்தோம். கிரீனிஷாக சூப்பராக இருக்குது. ஃப்ரீ என்ட்ரி வேறு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸு, ட்ரெயினுக்கு வேறு ரொம்ப லேட் ஆகிட்டு. இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே காட்டாமல் இருந்தால் வீடியோ நல்லா இருக்காதுன்னு உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். பெங்களூர் பார்க்கில் நான் பார்த்த பெரிய அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பார்க்கில் ஃபுல்லாக கப்பிள்ஸாகவே இருப்பாங்க, ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட்டானதுனால ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இப்போ ட்ரெயின் வரும், அதுக்காக ஷாப்பிங்லாம் பண்ணியாச்சு. ஜூஸு, ஸ்னிக்கர்ஸு, பொரியெல்லாம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ட்ரெயின் வந்துச்சு. இதெல்லாம் சாதாரணமா என்ன 2 நிமிஷத்துல இந்த ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயின் வந்து ஒன்று ஸ்வாயிங்லி நம்ம நாகர்கோயில் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. பாய் பாய் பெங்களூர். ட்ரெயினுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. இது எல்லாருமே வந்து காலேஜ் கூட வந்தவங்க தான். 200 பேர்கிட்ட நாகர்கோயிலேருந்தே வந்திருக்காங்க பாருங்க. வந்தாச்சு. வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பெங்களூர், பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ட்ரெயின் வந்து கிளம்பியாச்சு. சீட்டும் நாங்கள் வந்து எங்கள் சீட்டை கண்டுபிடிச்சோம். எங்கள் பாட்டி வெட்டில் தூங்க ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு பாவப்பட்ட ஏரியா போல, நிறைய பாத்ரூம் வைக்கவே இடங்கள் இல்லை. அந்த அளவு வந்து சீட்டை கம்மிட்டு இருக்கு பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் ட்ராவல் வேற லெவலில் இருந்துச்சு. பட் உனக்கு எது வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, பிடிக்காததுன்னா ஒரு இடத்துக்கு போகல. அது ஒரு இது ட்ரெயினில் கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஆர்டர் கேட்க வந்தாங்க என்னெல்லாம் வேணும்ட்டு. நாங்கள் வந்து ஒரு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், 70 ரூபா. அடுத்தது சப்பாத்தி, 3 சப்பாத்தி ப்ளஸ் வெஜ் குருமா, சென்னா மசாலா, அதுவும் 70 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நான் பேஸ்டாக சிரிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஆர்டர் பண்ணோன்னு வைங்களா, நல்லாவும் இருக்காது. நான் பாருங்க, யூடியூப்ல போகிறேன், டிவியில் வரும். உங்களுக்கு டிவியில் யாருக்கு பொங்கல் டிவி ஃபோனில் வரும், ஃபோனில் வரும். எல்லாருக்கும் ஃபோன்லேயும் போகுமா? ஆமாம், போகும். அஜி கண்ணே சரவணே அப்படி போவா போவா அப்படியா? அதுதான் காலையில ஞாபகம் அப்படியா? எல்லாத்துக்கும் பண்ண போவோம். இந்த மாதிரி பெரிய ஃபோன் எடுத்துனாருக்கு எல்லாத்துக்கும் போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் சேனலில் சொல்லுறது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாதவங்க. நாங்கள் வந்து ஒரு வெஜ் குருமாவும் வந்து ஒரு பிரியாணியும் ஆர்டர் பண்ணிப்போம். வெஜ் பிரியாணி வாங்க, இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வாங்கி இருக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்காது. இங்கே ஒருத்தையே பாருங்க, நாங்கள் பேச அங்கே கையஸ்ட் இருக்குதான் என் பாட்டி. பார்ப்போம் நமக்கு வந்து ஃபுட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 150 இருக்குது. சப்பாத்தி வந்து சன்னா மசாலா கொடுத்துருக்காங்க. 3 சப்பாத்தி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. பரவாயில்ல, சாஃப்டாக தான் இருக்குது. சன்னா மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெஜ் பிரியாணியை பார்க்கலாம். ஸ்பூன் தந்திருக்காங்க, ஒரு பிக்கிள் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஒரு ஸ்பூன் தந்திருக்காங்க. இதையும் டேஸ்ட் பண்ணலாம். பார்த்து எப்படி இருக்கு? நல்லா 70 rupees ஃப்ரெண்ட்ஸ்.
நானும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. வெடி பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கா மாமி? உனா நல்லா இருக்கா பிரியாணி? வழுக்கி நக்கி சாப்பிட்டாச்சு, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. பட் வந்து இதில் பிரியாணி மட்டும் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது தானே. மற்றபடி சூப்பர். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக, செம்ம டேஸ்ட், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக சாப்பிட்டா முடிச்சாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் ட்ராவலில் மோஸ்ட்லி நல்லாவே இருக்காது. பட் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிட்டு போனாங்க. அதனால அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரெயின் ட்ராவல் பண்ணால் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ரொம்ப வாங்கினாங்க. ஓசூரில் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி உண்மைன்னு தெரில, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் வந்து இங்கே ஆர்டர் பண்ணி தரது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ராவல். காலையில் தான் வந்து இறங்கணும். நைட்டு வந்து அதே ட்ரெயினை வந்து பிடிச்சி நாங்கள் போகிறதுனால செம்ம டயர்டாக இருக்குது. ஓகே, நான் வந்து காலையில் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வேஷனில் வந்திருக்காங்க பாருங்க. அந்த பேக்கில் இருக்க ஃபுல்லாகவே அழுக்கு துணி, அதில் இருக்கிறது சாப்பாட்டு பாத்திரம். சரியா, இதை யாருமே களவாங்க மாட்டாங்க. இருந்தாலும் அதையும் களவாண்டுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வச்சு படுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சிலவங்க செருப்பு கூட தலைக்கு மாட்டில் வச்சு படுப்பாங்க. செம காமெடியாக தான் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதே மாதிரி கூத்து பண்ணுவாங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? கீழவை நான் கேட்க மாட்டேங்கிறாங்க. பர்ஸ் ஓகே, ஹேண்ட்பேக் ஓகே, அழுக்கு துணியை யாராவது தலைக்கு மாட்டில் வச்சு படுப்பாங்களா? காலையில் விளம்பரே காஃபி வாங்கி மார்னிங் டைம் காஃபி குடிக்கிறோம். இப்போ தான் காஃபி வாங்குவோம். காஃபி குடிக்க போகிறேன். ஆயிரத்துல 4 காஃபி எனக்கு தருவோம் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் வாங்கினேன். பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது. இதனால இஞ்சி எனக்கு போட்டுட்டாங்க. ஓரளவுக்கு குடிக்கலாம். 10 ரூபா. என்ன கடை அல்வா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஃபில்டர் வாட்டருக்கு என்ன சொன்னா நேற்று? ஃபில்டர் வாட்டருக்கு நேற்று என்ன சொன்னா? மில்ட்ரி வாட்டர் என்ன சொன்னா? உனக்கு பிடிச்சிருந்தா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. மாமி உனக்கு பிடிச்சிருக்கு. ஏமா உங்களுக்கு? நோ கமெண்ட்ஸ். ஏமா உனக்கு பிடிச்சிருந்தா ட்ரெயின் டிராவல்லாம்? அது என் சோகத்துல. ஆமா ஆமா ஆமா. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா 2 வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து 120 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ட்ராவல் முடிய போகுது. ஆரல்வாய் மொழியெல்லாம் தாண்டியாச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். பட் நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் ட்ராவல் ஓகே தான். எப்படியாவது கொஞ்சம் இடத்துல சுற்றி பார்த்துக்கலாம் பிளானில் போகணும். பட் என்னென்னு தெரியல, காலேஜில் வந்து ரொம்ப லேட் ஆனதுனால எங்கேயுமே போக முடியலை. காலேஜில் விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய காமிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை.